இங்க சில ரவுடி பசங்களாம் அந்த ஆளோட காதை அப்படியே துண்டா வெட்டிடுறாங்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட அசராம நிக்கிறான். அப்ப சடனா அவன் முகத்துல மாட்டியிருந்த ஐ பேட்ச் கலண்டு கீழே விழுந்துருது. அப்ப அவன் முகத்தை பார்த்தா அவன் கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஓட்டை தான் இருக்குது. அதை பார்த்தே அந்த ரவுடி பசங்க மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கும் போதே இவன் அசால்ட்டா கீழே குனிஞ்சு அவனோட காதை எடுத்து அவனுங்கிட்டே காமிக்க அவனுங்க மிரண்டு போய் இவன் ஒரு மான்ஸ்டரா இருப்பான் போலன்னு அங்க இருந்து கத்திக்கிட்டே ஓடிடுறாங்க. இப்ப அவனுங்க இவன் ஒரு மான்ஸ்டர்னு சொன்ன உடனே இவனுக்கு அவனோட சின்ன வயசுலாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவன் சின்ன பையனா இருக்கும்போது இவன் ஒரு மரத்துல இருந்து கீழே விழுந்து இவன் உடம்புல இருக்கிற எலும்புலாம் உடஞ்சு போயிரும். ஆனா கொஞ்ச நேரத்திலே அதெல்லாம் தானாவே குணமாக ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அதை பார்த்து இவனோட அக்கா சந்தோஷப்படாம இவனோட ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஓடிடுவா. அதனாலே அந்த வார்த்தை யாரு சொன்னாலுமே இவன் அப்படியே மனசு உடைஞ்சு போயிருவான். இப்போ சடனா இவனோட அந்த வெட்டுன காதுல இருந்தும் இவனோட காயத்துல இருந்தும் ஏதோ நிறைய புழு மாதிரி வந்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இவன் காதை பழையபடியே ஒட்ட வச்சிருது. இப்போ இப்படிப்பட்ட பவர் இருக்கிற ஒருத்தன் இவனோட கண்ணை எப்படி இழந்திருப்பான்னு பார்த்தா ஒரு நாள் எதர்ச்சியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சடனா உடல் உறுப்பை திருடுறவங்க இவனை கடத்திட்டு போய் கொலை பண்ணி இவன் கண்ணை கிட்னி எல்லாம் எடுத்துடுறாங்க. ஆனா இவனோட பவர் மூலியமா திரும்பவும் உயிரோட வந்து இவனோட ஒரு கண்ணை மீட்டுறான். ஆனா இன்னொரு கண்ணு எங்க போச்சுன்னு தெரியல. அப்போ சடனா இப்ப இவன் கண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் பாக்குறதெல்லாம் இவனுக்கு தெரியுது. உடனே அவன் இருக்கிற இடத்துக்கே போய் அவன் கண்ணை நோண்டிடலான்னு பாக்குறான். ஆனா அவன் ஒரு சாதாரண ஆளே இல்ல, அவன் ஒரு பெரிய மாஃபியா கும்பலுக்கே தலைவனா இருப்பான். இந்த சீரியஸோட ஃபுல் ஸ்டோரி வேணும்னு நினைச்சீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இதை அடுத்த வாரத்துல இருந்தே போட ஆரம்பிச்சிருவேன்.